தேசிய முன்னணி கூட்டணியிலிருந்து விலகிச் சென்றால் சென்றதுதான், திரும்ப வந்தாலும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் என அதன் உறுப்பு கட்சிகளுக்கு நினைவுறுத்தப்பட்டுள்ளது. எனவே எதையும் தீர ஆலோசித்தே முடிவெடுக்குமாறு தேசிய முன்னணி தலைவரும் துணை பிரதமருமான டத்துஸ்ரீ அஹமட் ஜைட் அமிடி எச்சரித்தார். அவர் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்றாலும் மாயிகாவைத்தான் குறிப்பிடுகிறார் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. அரசியலில் உணர்ச்சி வசப்படுதல் கூடாது, பொறுமையும் நிதானமும் தேவை. மாறி வரும் அரசியல் சூழலில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்துவிட்டு பின்னர் வருத்தப்படுவதில் எந்த பயனுமில்லை என்றார் அவர். எனவே யார் மீதோ உள்ள அதிருப்தியாலோ அல்லது அதிகார போதையாலோ முடிவெடுக்காமல் 70 ஆண்டுகால தேசிய முன்னணி உணர்வையும் விசுவாசத்தையும் சம்பந்தப்பட்டவர்கள் எண்ணி பார்க்க வேண்டும் என்றார் அவர். செமின்யேவில் IPF கட்சியின் ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றிய பிறகு ஜாயிட் செய்தியாளர்களிடம் பேசினார். Jangan menyesal kalau meninggalkan Barisan Nasional. Kalau meninggalkan Barisan Nasional, tidak ada jalan pulang. Jangan desak kepimpinan Barisan Nasional untuk buat keputusan. Keputusan pasti akan dibuat. Hanya masa yang terbaki akan menentukan ke mana hala tuju kamu untuk mematikan diri kamu sendiri. இதனிடையே மாயிகா இன்னமும் தேசிய முன்னணியின் உறுப்பு கட்சியே என அதன் தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ எம் சரவணன் தெரிவித்துள்ளார். மாயிகா பொதுப்பேரவை கொடுத்த அதிகாரத்தின்படி மத்திய செயலவை இறுதி முடிவெடுக்கும் வரை நாங்கள் கூட்டணியில் தான் இருப்போம் என்றார் அவர். கட்சியின் எதிர்காலம் பற்றி விவாதிக்க மத்திய செயலவை இன்னமும் தேதியை நிர்ணயிக்கவில்லை. கூட்ட தேதி முடிவானதும் தனிநபராக அல்லாமல் மத்திய செயலவை ஒரு கூட்டு முடிவை எடுக்கும் என அவர் தெரிவித்தார். தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான சரவணன் அத்தொகுதியைச் சேர்ந்த 50 அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கிய நிகழ்ச்சிக்கு பிறகு அவ்வாறு பேசினார். 2022 பொதுத் தேர்தலுக்கு பிறகு தேசிய முன்னணியில் வேண்டாத விருந்தாளியைப் போல் நடத்தப்படுவதாக மாயிகாவினர் அதிருப்தி தெரிவித்து வந்த நிலையில் கடந்த மாத பொதுப்பேரவையில் தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறி பிரிகாத்த நேஷனல் கூட்டணியில் இணைய தீர்மானம் தாக்கல் செய்யப்பட்டது. எனினும் இறுதி முடிவை எடுக்கும் அதிகாரத்தை பேராளர்கள் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கும் மத்திய செயலவைக்கும் வழங்கியுள்ளனர். தாய்லாந்து சி போட்டியில் நேற்று பல முக்கிய வெற்றிகளை பதிவு செய்து மலேசிய விளையாட்டாளர்கள் பிரகாசித்தனர். குறிப்பாக பூப்பந்து போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவில் பெர்லிதான் எம் தீனா ஜோடி கடும் போராட்டத்திற்கு பிறகு தங்கப்பதக்கம் வென்று பரபரப்பை ஏற்படுத்தினர். 86 நிமிடங்களுக்கு நீடித்த இறுதியாட்டத்தில் இந்தோனேசிய இணையை 21-16, 19-21, 21-17 என தோற்கடித்து வெற்றியை அவர்கள் பதிவு செய்தனர். உலகத்தர வரிசையில் 2ஆம் இடத்தில் உள்ள பெர்லிதான் எம் தீனாவின் இவ்வெற்றி கடந்த 10 ஆண்டுகளில் சி போட்டியில் மகளிர் இரட்டையர் பிரிவில் மலேசியா வென்றுள்ள முதல் தங்கப்பதக்கமாகும். இவ்வேளையில் ஆண்களுக்கான செப்பா தக்ரா போட்டியில் 34 ஆண்டுகளுக்கு பிறகு மலேசியா குழு பிரிவில் தங்கம் வென்றது. பரம வைரியும் உபசரணை நாடுமான தாய்லாந்தை அதன் சொந்த ரசிகர்களின் முன்னிலையில் தேசிய வீரர்கள் தோற்கடித்து அரங்கியை அதிர வைத்தனர். கடைசி புள்ளியை பெற்று 2-1 என மலேசியா வெற்றி பெற்ற போது விளையாட்டாளர்களும் அதிகாரிகளும் களத்திற்கு ஓடிச் சென்று கட்டி தழுவி ஆனந்த கண்ணீர் வடித்தனர். அப்பிரிவில் மலேசியா ஆக கடைசியாக 1991 மணிலா சி போட்டியில் தங்கம் வென்றது. குறி சுடும் போட்டியிலும் மூத்த வீரர் ஜொனத்தன் வாங் மூலமாக மலேசியா அசத்தியது. ஆண்களுக்கான 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் பிலிப்பீன்ஸ் மற்றும் இந்தோனேசிய போட்டியாளர்களை தோற்கடித்து ஜொனத்தன் தங்கப்பதக்கத்தை தற்காத்துக் கொண்டார். ஏற்கனவே 2017 கோலலம்பூரிலும் 2021 ஹனோயிலும் வாகைச்சூடிய ஜொனத்தனுக்கு இது சி போட்டியில் கிடைத்துள்ள 3வது தங்கப்பதக்கமாகும். இதற்கிடையில் முதன்முறையாக சி போட்டியில் சேர்த்துக் கொள்ளப்பட்டுள்ள கபடி போட்டியில் ஆடவர் மகளிர் என இரு பிரிவுகளிலும் மலேசியா நேற்று வெண்கலப் பதக்கங்களை கைப்பற்றியது. சி போட்டியில் ஞாயிற்றுக்கிழமை மற்றொரு சிறப்பான நாளாக முடிந்த நிலையில் பதக்கப்பட்டியலில் 20 தங்கப்பதக்கங்களுடன் மலேசியா 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. தாய்லாந்து 132 தங்கப்பதக்கங்களோடு வசதியான முன்னிலையில் முதலிடத்தில் வீற்றிருக்கிறது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி.
நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். மலேசிய FA கிண்ணத்தை தொடர்ந்து 4வது முறையாக வாகைச்சூடி JDT வரலாறு படைத்துள்ளது. புக்கிட் ஜாலில் தேசிய விளையாட்டரங்கில் நேற்றிரவு நடைபெற்ற இறுதியாட்டத்தில் சபா FC அணியை JDT மிக எளிதாக 5-0 என தோற்கடித்தது. ஆட்டம் தொடங்கியது முதலே JDTயின் கையே ஓங்கியிருந்த நிலையில் ஜோனத்தன் சில்வா, ஜைரோ டி செல்வா, ஆஸ்கர் ஆரிபாஸ் மற்றும் மேனுவல் ஹிடால்கோ ஆகியோர் அவ்வணிக்கான கோல்களை புகுத்தினர். JDTயின் அதிரடி தாக்குதல்களுக்கு ஈடுகொடுக்க முடியாமல் சபா FC திணறியது. இதே கடந்த ஆண்டு இறுதியாட்டத்தில் ஸ்லாங்கோர் FC அணியை JDT 6-1 என படுதோல்வி அடைய செய்தது குறிப்பிடத்தக்கது. இந்த மகத்தான வெற்றியை கொண்டாடும் வகையில் இன்று டிசம்பர் 15ஆம் தேதி ஜோஹரில் சிறப்பு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. ஜோஹர் இடைக்கால சுல்தான் துங்கு மாக்கோத்தா இஸ்மாயில் அவர்களின் ஆணைக்கிணங்க இவ்விடுமுறை வழங்கப்படுவதாக இறுதியாட்டத்திற்கு பிறகு மந்திரி பசார் டத்தோ ஆன் ஆபீஸ் காசி அறிவித்தார். கிளந்தானில் 30 வயது பெண் ஒருவர் 2 கணவர்களுடன் வாழ்ந்ததாக பரபரப்பு குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அப்பெண் 2024 நவம்பரில் தாய்லாந்தின் சொங்க்லாவில் 2வது திருமணம் செய்து கொண்டதாக அவரது மைத்துனியே கூறியுள்ளார். இந்த ரகசிய திருமணம் கடந்த டிசம்பர் 6ஆம் தேதி வெளிச்சத்துக்கு வந்தது. அப்போது அப்பெண் தனது 2வது கணவரின் வீட்டில் தானாமேராவில் இருப்பதை குடும்பத்தினர் கண்டுபிடித்தனர். இதையடுத்து கிளாந்தான் மத விவகார அதிகாரிகள் நேற்று அப்பெண்ணை விசாரணைக்கு அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்தனர். இந்நிலையில் மகளிர், குடும்பம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சர் டத்தோ ஸ்ரீ நான்சி ஷோக்ரி அப்பெண்ணின் குழந்தைகளின் நலனை கருத்தில் கொண்டு முழு அறிக்கை வந்த பிறகு உதவி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். இரட்டை திருமண குற்றச்சாட்டு காரணமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பேரா கருக்கில் காட்டு யானை இழுத்ததில் ஒராங் அஸ்லி பூர்வக்குடி ஆடவர் பள்ளத்தில் விழுந்து காயமுற்றார். சனிக்கிழமை காலை 9 மணி அளவில் ஜலன் கம்போங் பெங்கலான் பெருமாய் பூர்வக்குடி கிராமத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. அப்போது 34 வயது அவ்வாடவர் ஒரு மோட்டார் சைக்கிளிலும் அவரின் தம்பியும் நண்பரும் மற்றொரு மோட்டார் சைக்கிளிலும் காட்டுக்கு இரை தேடிச் சென்றனர். சம்பவ இடத்தை நெருங்கிய போது சாலை ஓரமாக காட்டு யானை நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவ்வாடவர் யானையை தாண்டி செல்லும் வகையில் மோட்டார் சைக்கிளை வேகமாக ஓட்டினார். எனினும் யானை திடீரென தும்பிக்கையால் அவ்வாடவரை பிடித்து இழுக்க நிலை தடுமாறி அவர் பள்ளத்தில் உருண்டு விழுந்தார். அதில் முகத்திலும் உடம்பிலும் காயமடைந்த அந்த நபர் தைப்பிங் மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். யானையை கண்டதுமே சற்று தொலைவிலேயே மோட்டார் சைக்கிளை நிறுத்திவிட்டதால் அவரின் தம்பியும் பின்னால் அமர்ந்திருந்த நண்பரும் யானையிடமிருந்து தப்பினர். தளபதி திருவிழாவின் ஒன் அண்ட் ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் பூத் செட்டப் மற்றும் F&B ஆபிஷியல் பார்ட்னர் கலர்ஸ் ஆஃப் இந்தியா. மர்ச்சன்டைஸ், ஃபேன் சோவீனியர், வைரல் ஃபுட், பெவரேஜஸ் எல்லா பிராண்ட்ஸும் உங்க பூத்தா செட் பண்ண எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் பூத் புக்கிங்ஸ். கான்டாக்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா நவ. KVN ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் மாலிக் ஸ்ட்ரீம்ஸின் டத்தோ மாலிக் பெருமையுடன் வழங்கும் தளபதி திருவிழா along with ஜனநாயகன் ஆடியோ லான்ச் இந்த 8 hours entertainment festival 27 டிசம்பர் புக்கிட் ஜாலில் ஸ்டேடியமில் நடக்க உள்ளது. ஆஸ்திரேலியா சிட்னியில் உள்ள போண்டி கடற்கரையில் யூதர்களின் கொண்டாட்டத்தை குறிவைத்து மர்ம நபர்களான ஒரு தந்தையும் மகனும் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 10 வயது சிறுமி உட்பட 15 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடத்திய 50 வயது தந்தையை போலீசார் சுட்டுக் கொன்றதால் மொத்த உயிரிழப்பு 16ஆக உயர்ந்துள்ளது.
ஹனுக்கா விழா தொடங்குவதன் அடையாளமாக நேற்று யூதர்கள் ஒன்று கூடிய அந்த நிகழ்ச்சியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் மேலும் 40 பேர் காயமடைந்தனர். அவர்களில் 5 நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது. போலீசாரால் சுடப்பட்டு படுகாயமுற்ற 2வது சந்தேக நபரான 24 வயது மகன் முழு போலீஸ் பாதுகாப்புடன் மருத்துவமனை கொண்டு செல்லப்பட்டான். இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என வகைப்படுத்திய போலீஸ் கடற்கரைக்கு அருகே இருந்த ஒரு காரிலிருந்து மேம்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்கள் கைப்பற்றப்பட்டதையும் உறுதிப்படுத்தியது. இதனை கொடூர தாக்குதல் என ஆஸ்திரேலிய பிரதமர் ஆந்தனி அல்பனீஸ் கண்டித்துள்ளார். சுமார் 1000 பேர் பங்கேற்ற நிகழ்ச்சியில் தாக்குதல்காரர்கள் இருவரும் கண்ணில் கண்டோரை எல்லாம் கண்மூடித்தனமாக சுடும் பயங்கரமான காட்சிகள் முன்னதாக வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தின. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள்.